வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். பார்த்தீங்களா, சாய் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டிவைஸோட ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுக்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸ் 5. நிறைய பேர் கேட்டாங்கடா, ஏன் தம்பி ஏஎன்சிங்கிறது எப்போ இருந்து இருக்கு? பட்ஸ் 2ல கூட இருக்கு. பட்ஸ் 2ல எல்டாக் இருக்கு, இதில் இருக்கா? இல்லை, 50 dB ஏஎன்சி இருக்கு. ஸோ நீங்கள் அதனால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்காக நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த மலிவு விலையில் இந்த மாதிரியான ஒரு செலவு கொடுக்க காரணம் என்னென்னா, வீட்டில் நீங்கள் பொண்டாட்டிகிட்ட திட்டு வாங்குறீங்களா, அம்மாட்ட திட்டு வாங்குறீங்களா, அப்பா விரட்டி அடிக்கிறாரா, நண்பர்கள்லாம் ரொம்ப ஆசையான வார்த்தைகளில் திட்டுறாங்களா, இது எல்லாமே கேட்காம இருக்கிறதுக்காக அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அப்படிலாம் இல்லை, எல்லாம் தெளிவாக கேட்கும். மற்ற சத்தம் தான் கேட்காது. இப்போ திட்டுறதெல்லாம் நல்லா கேட்கும், ஃபேன் சத்தம், ஏசி சத்தம், இதெல்லாம் தான் கேட்காது. ரைட்டுங்க. ஸோ இந்த பட்ஸ் ஒயர்லெஸ் 5 ஏஎன்சி நிறைய பேர் கேட்டாங்கடா சாய், நீ கரெக்டாக வாங்கியிருக்க. எவ்வளோ வாங்கினா? 1599. அப்படியாடா? இனாகுரல் ஆஃபர் 1799 மாட்ட தெரியுமா? பட்ஸ் ஒயர்லெஸ் 3 இப்போ பார்க்குறேன் 1799 வித்துக்கிட்டு இருக்கு. தெரியும், நான் வாங்கும்போதும் பார்த்தேன். ஆனால் நீ பட்ஸ் 5 1599 வாங்கியிருக்க. 1599 மாஸ். இது வந்து மிட் நைட் பிளாக்காங்க. அப்புறம் வந்து வேற என்ன போட்டிருக்காங்கன்னா 2799 போட்டிருக்காங்க. நம்மளால் பரவாயில்ல, இதுலேருந்து 1200 கம்மியாக வாங்கியிருக்கான். இயர்ஃபோன் இருக்கும், யூசர் கைட் இருக்கும், இயர் டிப்ஸ் இருக்கும். அப்புறம் இயர் டிப்ஸ் டே என்னடா இதெல்லாம் ஸ்மாலு நார்மல் லார்ஜின்னு டேய், ஏன்னா கேபிள் கொடுக்கல, அதனால இதையே நல்லா விஸ்தாரப்படுத்தி போட்டிருக்காங்க. விஸ்தாரா ஏர்லைன்ஸ் மாதிரி பேசுகிறாங்களே. ஓ, உள்ள கேபிள் இல்லையா? கேபிள் இல்லை, அந்த குட்டி கேபிள் இல்லை. கேபிள்லாம் ஒரு மேட்டரா? எவ்வளோ பேர் ஃபோன் வச்சிருப்பீங்க, ஃபோனில் இருக்க கேபிள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல வராங்க போல. கேபிள் கொடுக்குறது எல்லாரும் நிறுத்திக்கிட்டு தான் வராங்க. உண்மைதான். ஈவன் டிடபிள்யூஸ்லேயும் நான் பார்க்குறேன், இப்போ நிறைய பேர் வந்து என்வரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கேபிள் கொடுக்குறது இல்லை. சரி, சைடில் ரியல்மி, இந்த சைடில் ரியல்மி, ஃப்ரண்ட்டில் பிராண்டிங், பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 13.6 mm டைனமிக் பேஸ் டிரைவர். அப்போ பேஸ் நல்லா இருக்கணுமே, அடிச்சு துறைக்குதா? இருக்கு, 3 மோட் இருக்கு. 3 மோடுமே பேஸ் தான் இருக்கா? ரியல் பேஸ், டீப் பேஸ், 2 மோடு பேஸ்கே காட்டுறேன். முரட்டுத்தனமான பேஸில் வரா நீங்கள். உங்களுக்காக ஒரு நெக் பேண்ட் வந்துக்கிட்டு இருக்கு. 38 hours பேட்டரி லைஃப். ஓகே, நாட் பேட், குட். 38 hours போது எனக்கு என்ன பார்க்க தோணுதுன்னா, வெயிட் கம்மியாக இருக்குது தான். ஆமாம், வெயிட் கம்மி தான். பில்ட் குவாலிட்டி பற்றி கொஞ்சம் பேசலாம். ஓ, 50 dB ஹைப்ரிட் நாய்ஸ் கேன்சலேஷன், 45 milliseconds அல்ட்ரா லோ லேட்டன்சி, இஎன்சி கால் நாய்ஸ் கேன்சலேஷன், IP55 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ். இதுதான் வந்து நம்ம டப்பாவில் பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஓகே, மேனுஃபேக்சர்ட் பை ஜிங் 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 ஹூ ஹூ அப்படின்னு இருக்கு. ஸோ மற்றபடி நான் கூட சரி நம்ம ஊர் அட்ரஸ் எதாவது இருக்குன்னு பார்த்தா சைனா தான். இல்லை, சரிங்க, கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் சைனா அப்படிங்கிறதையும் போட்டாங்க. ரைட், இப்போ நம்ம ப்ராடக்ட்டுக்கு வருவோம். இப்போ நம்ம சாய்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பில்டு குவாலிட்டி எப்படா இருக்கு? பில்டு குவாலிட்டி ரொம்ப ஆவரேஜ். ஏன்னா வந்து நான் கெட்னி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி. தம்பி, அது வேற லீகு. அது யூஸ் பண்ணிட்டு இதை யூஸ் பண்ணும்போது பில்டு குவாலிட்டி வந்து ரொம்ப கொஞ்சம் அதோட ரொம்ப இன்ஃபீரியராக ஃபீல் ஆகுது. அது ஒன்று. ஆனால் ஆடியோ குவாலிட்டி அதோட நல்லா இருக்கு. மேசிவ். இது வந்து பெரிய விஷயம். ஏன் தெரியுமா? லேப்டெக்ஸ்லாம் இருக்குது அதோட. இது ஆனால் அசால்ட்டாக ஏஏசிலேயே மாஸ் பண்ணுது. அது லேப்டெக்ஸ் இருந்தும் அதை பீட் பண்ணுது அப்படின்னும் போது வேற லெவல். அப்போ இந்த இடத்துல நம்மளால என்ன சொல்ல முடியுதுன்னா, இந்த நெக் பேண்ட் வாங்கினீங்கன்னா நீங்கள் பேஸ் லெவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். சரி, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது தான் நம்ம குதர்க்கமாக யோசிப்போம். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து OnePlusல வந்து புல்லட் Z2 ANC இருக்குல்ல, அது கூட கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் கம்பேர் பண்ணிடுறேன். நீங்கள் வருத்தப்பட வேணாம். சரி, பில்டு குவாலிட்டி ஆவரேஜாக இருக்குது. இப்போ விஷயத்துக்கு வருவோம். பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது வரைக்கும்? பேட்டரி லைஃப் நான் 2 days தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். நான் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணல, ஒரு 60% 50% வரைக்கும் யூஸ் பண்ணேன். சாலிடாக ஒரு 10-12 hours யூஸ் பண்ணியிருப்பேன். நடுவில் ஏஎன்சி ஃபுல்லாகவே ஹைப்ரிட் மோட்ல ஆனில் இருந்துச்சு. அதுவே அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கும். ஸோ ஆனில் இருந்துச்சு. வண்டி ஓட்டும்போது மட்டும் அப்போ கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி போடுவேன். எங்கேயாச்சும் சிக்னல் இருந்தா, அது எதுக்கு தேவையில்ல பிரச்சனை. ஆஃபீஸில் பாட்டு கேட்கும்போது டிரான்ஸ்பரன்சி, பக்கத்துல இருந்து யாரை கூப்பிடுவாங்க, பாஸ் கூப்பிட்டாங்கன்னா கேவலமாயிடும். ஆமாம். ஸோ அதனால ஓவரால் ஓகே, டீசென்ட். அண்ட் 50% வரைக்கும் இந்த மோட்ஸ்க்கு ட்ராவல் பண்ணி யூஸ் பண்ணும்போதே 12 மணி நேரம் அப்படியே இருந்துச்சு, சாலிட், மேசிவ். சரி, அடுத்து என்னன்னா, ஏதாவது ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் இருக்காமாடா? நான் சார்ஜ் போடும்போது 50 to 100, அதாவது டாப் அப் சார்ஜ் தான். ஆமாம்மா, 50 to 100 ஆகும்போது எனக்கு ஒரு 20-25 minutes. சரி, ஓகே. அடுத்த கேள்வி என்னன்னா, ஃபிட் எப்படி இருக்கு? பட்ஸோட அந்த டிசைன் அண்ட் ஃபிட். கெட்னியூ அளவு கம்ஃபர்டபுளாக இல்லை. கெட்னியூ காதில் வச்சு அப்படியே உட்காந்துரும். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, நீங்கள் பார்த்தாலே தெரியும். அதுவும் 13.6 mm டிரைவர் வேற, நல்லா பேஸ் பூஸ்ட் பண்ணணும்னு சேம்பர் பெருசாக இருக்கும். ஃபிட்டு வந்து நீங்கள் போட்டுட்டு லைட்டாக திருகி இயற்கை நாளுக்குள்ள உள்ள லைட்டாக விடணும். விட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக லாக் ஆகிடும். ஏஎன்சியோட எஃபெக்ட் நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஹெல்மெட் குள்ளே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுதான் வந்தேன். ஹெல்மெட்குள்ளே இந்த டிரைவர் பெருசாக இருக்கிறதுனால லைட்டாக கொஞ்சம் இந்த அழுத்துற ஃபீல் இருக்கும், அதனால வலிக்கும். ஆமாம், அந்த கெட்னியூவில் எனக்கு ஒரு நாள் அது இருந்ததில்லை. ரொம்ப அப்படியே அழகாக உட்காந்துரும் உள்ள போயிட்டு. ஓகே, ஸோ காட் த பாயிண்ட். சரி, ரைட்டு. இப்போ நான் வந்து ஆக்சுவலாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துடுறேன். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்பட்டு சைமல்டேனியஸாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, OnePlusஸையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். இப்போ தொடர்ந்து ரெண்டுத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம். இப்போது பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்டில் பாருங்களேன். ஆல்ரெடி சாய் சொல்லிட்டான் லைட் வெயிட்டுன்னு. இருந்தாலும் இங்கே பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷனல் கீ ஒன்று இருக்குங்க. இது கால் அட்டன் கட்டு, அப்புறம் இந்த நெக்ஸ்ட் ட்ராக் ப்ரீவியஸ் ட்ராக், இந்த மாதிரியான விஷயங்கள். இது வந்து இந்த பேரிங்கு, மோடு ஸ்விட்ச் ஆகிறது, இதுக்கெல்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம்.
ப்ளஸ்ஸு மைனஸ், ஸோ வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கம்ப்ளீட்டாக ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் தாங்க. ஈவன் இந்த நெக் பேண்டில் இருக்கக்கூடிய இந்த காலர் ஏரியாவெல்லாம் கவர் பண்ணுற இந்த சிலிக்கா இருக்கு இல்லையா, சிலிக்கா பேண்டு, அது நல்லாயிருக்கு. அதை நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. பட் இந்த 2 எண்டுலேயும் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பார்ட் வந்து கொஞ்சம் சீப்பாக தான் ஃபீல் ஆகுது. ஸோ அதில் ஒரு சைடில் நீங்கள் வந்து ரியல்மிங்கிற பிராண்டிங் பார்க்கலாம், இன்னொரு சைடில் எதுவும் பார்க்க முடியல. ரைட்டாக லெஃப்ட்டு ரைட்டு அப்படிங்கிற மார்க்கிங் பார்க்க முடியுது. கேபிள் பொறுத்த வரைக்கும் காலகாலமாக இந்த பிபிகே ஃபேமிலி ஒரே கேபிள் தான் கொடுக்குறாங்க. அண்ட் சிஎம்எஃப் நெக் பேண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அதில் நீங்கள் இதே டிசைன் தான் பார்ப்பீங்க, வேறு எந்த சேஞ்சும் இருக்காது. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் தெரியுமா, இந்த மாதிரியான நெக் பேண்டெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 வாரம் யூஸ் பண்ணாமல் வச்சா என்ன ஆகும்னு. இதை பாருங்களேன், இங்கே பார்த்தீங்களா, இது வந்து சிஎம்எஃப் நெக் பேண்டுங்க. நல்ல ப்ராடக்ட் தாங்க. மெட்டீரியல் இதெல்லாம் வந்து நம்ம OnePlus அளவுக்கு மெட்டீரியல் இருக்காது. பட் இப்போ பார்த்தாலும் ரியல்மி அதே மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வால்யூம் கண்ட்ரோல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்களா, நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சோன்னா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்களா, அந்த காலர் ஏரியா அதெல்லாம் என்ன ஆகுது பாருங்களேன். காலரில் ரெஸ்ட் ஆகக்கூடிய அந்த ஏரியாலாம் என்ன ஆகிடுச்சு பாருங்கள். இது என்னென்னா மழை காலம் வந்தது இல்லை, அந்த டைமில் கொஞ்சம் ஓரமாக வச்சிட்டேங்க, வச்சது தான் தாமதம், ஃபுல்லாக ஃபங்கஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை தொடச்சி திரும்ப யூஸ் பண்ணாலும் நமக்கு கழுத்து அரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இதை காட்டணும்னு நினச்சேன். இது வந்து இந்த நெக் பேண்ட்ஸ் எல்லாமே இப்படி தான், அது எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். ஸோ அதனால் நெக் பேண்ட் யூசர்ஸ் எல்லாருமே ஒரு தடவை வாங்கிட்டீங்கன்னா அந்த நெக் பேண்டை நீங்கள் பாட்டு கன்டினியூஸாக யூஸ் பண்ணிங்கன்னா தான் பெட்டர், தவிர நீங்கள் ஓரமாக வைக்கிறதா இருந்தால் நல்லா க்ளீன் பண்ணிட்டு வைங்க. ஓகே, ஸோ இதுக்கு அப்போது ரியல்மி லிங்க் ஆப் தான் யூஸ் பண்ணுவேன். கரெக்டாக? கரெக்ட். இதுக்கு வந்து நாங்கள் ஹே மெலோடி யூஸ் பண்ணுவோம். மெலோடியாக இருக்கணும் வாழ்க்கை. மெலோடினா சும்மாவா? ஒரே குடும்பம் தான். ரொம்ப சாக்லேட்டியாக இருக்கும்டா மெலோடி. ஒரே குடும்பம் தான் போங்க. சரி, ஓகே. இதில் வந்து டியூவல் டிவைஸ் பேரிங் வேறு உண்டு. ஸோ அதுவும் நீங்கள் பக்காவாக யூஸ் பண்ணலாம். ஸ்வாப் பிட்வீன் டிவைஸ் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் ஓகே. சரி, இப்போ நான் வந்து விஷயத்துக்கு வரேன். என்னடா ஒரே பட் எடுத்துன்னு வந்து யாரை ஏமாத்துறீங்க? அது மேட் ஃபினிஷ், இது கிளாசி ஃபினிஷ், அவ்வளோதான். கேபிள் பேர் ஒன்று தான். அதே கடை அதே வடகை, ஒரே குடும்பம். என்ன ஏஎன்சி ஆக்டிவாக இருக்குது போல். ஆமாம், ஹைப்ரிட். நான் சொல்கிறேன் ஹைப்ரிட்லேயே வச்சுருந்தேன்ட்டு நார்மல் மோடுக்கே போயிட்டேன். நீங்கள் வாங்க தம்பி, இப்போ வாங்க தம்பி, ஏதாவது நச்சு பாட்டு போடுங்க தம்பி. ஓ, ஆர்டினரி பர்சன் பயங்கர பேஸாக இருக்குமே. சரி போடு. ஏய் பொறு எவ்வளோ % வால்யூம்னு பார்த்துக்கிறேன். இது என்ன மியூசிக் ஆப்பு? ஜியோ 7. ஜியோ 7 நான் இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டேன். அந்த டெக்ஸ்ட் வரைக்கும் வருது ஒரு பெஞ்ச் மார்க்குக்காக. அதே தான் இதுலேயும் ஃபாலோ பண்ண போகிறேன். நீ பேசுகிறது சத்தியமாக கேட்க போகிறது இல்லை. புரியுது. இத்தனைக்கும் நான் ஏஎன்சிலாம் ஆன் பண்ணல, ஏன்னா அந்தளவுக்கு வந்து லாக்டாக ஃபீல் ஆகுது. சீல் நல்லா இருக்குது, பேஸ் செம பூஸ்ட்டு, பேஸ் பூஸ்ட் ஆகி அதே சமயம் வோக்கல்ஸ் கேட்குது. இப்போ மோடு மாற்றலாம் நம்மளால சொன்னால். இந்த செரனேட் இருக்குல்ல, ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகி வாய்ஸ் அப்படி கத்துது காதில், இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஒரிஜினல் சவுண்டு நல்லா இருக்குது, ஒரிஜினல் சவுண்ட்லேயே பேஸ் பூஸ்டடாக இருக்குது. நான் வேறு கத்திக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியுது. அடுத்து ஏங்க, ஆல்ரெடி ஒரிஜினல் சவுண்ட்லேயே பேஸ் பூஸ்டடாக இருக்குங்க. பியூர் பேஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ரியல்மி லிங்க் ஆப் உள்ளார இருக்குங்க. சத்தியமாக காதில் பாட்டு மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கு, வேறு எதுவும் கேட்கல. உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃபில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா இதில் என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு ஏற்ற மாதிரி சீல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அடுத்து இந்த காட்டு கத்துது, பேஸ் அப்படியே கீழே போயிடுது. பேஸ் வந்து ரொம்ப கீழெல்லாம் போல, ஓரளவுக்கு கீழே போயிடுது. ஹை ஃப்ரீக்வன்சி ரொம்ப அதிகமாகிடுச்சு, வோக்கல்ஸ் டிஸ்டர்ப் பண்ணுது நம்மளை. வால்யூம் கூட பார்த்துக்கோங்க, இதுதான் வால்யூம். இந்த வால்யூமுக்கு அந்த அளவுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஒரிஜினல் சவுண்ட் வந்து சீரியஸாக நல்லாயிருக்கு, பேஸ் பஸ்டடாக ஃபீல் ஆகுது. பியூர் பேஸ் வந்து எப்படி இருக்குன்னா, பேஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது, பட் வோக்கல்ஸும் இருக்குது. சரியா? இப்போ நான் வந்து டீப் பேஸ், என்ன ஒரு சந்தோஷம் பாருங்க அவனுக்கு. ஏங்க வெறுமனையே எப்படி இருக்கு தெரியுமா, ஏதோ இந்த 1000 வாட்டு போர்ட்டபிள் ஸ்பீக்கருக்கு ஊஃபரை வச்சு விட்ட மாதிரி வெறும் கும்முன்னு பேஸ் தான் இருக்குது. ஆனால் வோக்கல்ஸ் கேட்குது. நிஜமாக நல்லா சூப்பராக டியூன் பண்ணியிருக்காங்க. அந்த கர்வ் எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பேஸ் ஸ்பீக்கில் இருக்குது, அப்படியே மிட்டு கிட்ட வந்து அப்படியே திரும்ப ஹைஸ் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகி போகுது. இந்த செரனேட் மட்டும் ஒஸ்ட்டுங்க, பேஸ் வந்து ஓரளவு கீழே இருக்குது, அப்படியே ஃப்ளாட்டாக போய் டப்புன்னு மேலே போகுது ஹை ஃப்ரீக்வன்சிக்கு. வோக்கல்ஸ்லேருந்து எல்லாம் காது கிளியுது. ஓகே சூப்பர். இதில் வேறு கஸ்டம் ஈக்குவலைசர் வைக்கலாம் இருக்கு. அங்கே வரேங்க, நான் இப்போ போடுறேன் பாருங்க. கஸ்டம் ஈக்குவலைசர் எனக்கு பிடிச்ச மாதிரி இப்போ ஃப்ளாட்டாக இருக்குது. பேஸ் பூஸ்ட் பண்ணுறேன், அற்புதமாக இருக்கே. கஸ்டம் இப்போ வச்சுருக்கேன், இல்லை எனக்கு கஸ்டம் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. நான் இப்போ சாய்க்கு வந்து இந்த கஸ்டமே கொடுக்குறேன். இதே ஆர்டினரி பர்சன்லேயே அவன் கேட்கட்டும், அவனுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம். இந்தாங்க தம்பி, அது பிளேயிலே தான் இருக்குது. அதுக்காக விஆர் டிடெக்ஷன்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் கேட்காதீங்க, நியாயமற்ற செயல் அது. கஸ்டம் வச்சுருக்கேன்ல, எப்படி இருக்குன்னு சொல்லு. ஒன்றும் கேட்கலாம்.
நல்லா இருக்கு. டிஃபரன்ஸ் செமையாக தெரியுது கஸ்டம்க்கு ஒரிஜினலுக்கும். பேஸு வேற லெவலில் இருக்கு. சூப்பர். அவன்கிட்ட சொல்லி ஏதாவது சொல்லி தடுங்கடா, அவனை நிறுத்துங்கடா. சரி, இப்போ என்ன பண்ணுறேன், நான் இதை வந்து பேரிங் மோடு கொண்டு போகிறேன். இதை நீ அதில் பேர் பண்ணு. சரியா? இதில் பட்டன்ஸ் வர பார்த்துருக்கியா? அதில் ரைட் சைடில் இருக்கும், இதில் லெஃப்ட் சைடு இருக்கும். பெரிய வித்தியாசம் காட்டுறாங்க இவங்க. ஓகே, இதுவும் ஏஎஸ்சி தான். இதுலேயும் ஒன்றும் புதுசாக இல்லை, ஒன்று பண்ணலாம். 2000 2200 Yes, 2299. At times it used to come down to 1799. ஆமாம். சரி, இப்போ நான் அதுலேயே வந்து இதுலேயே பாட்டு கேட்டு பார்க்குறேன். இதில் கஸ்டம் ஈக்குவலைசர் எல்லாம் வேணாம், இருக்கிற செட்டிங்ஸ் அப்படியே இருக்கட்டும். நம்ம ஓவராக மெனக்கடை வேணாம். பாட்டு மட்டும் நான் போகிறேன். இது ஆல்ரெடி கஸ்டம் ஈக்குவலைசரில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எப்பயுமே சும்மா இருக்க மாட்டேன், மாற்றி விட்ருவேன். இதில் என்னமோ ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் எனக்கு ஃபீல் ஆகுது டியூனிங்கில். நீ கேட்டு பார்த்துட்டு சொல்லு. அந்த குவாலிட்டியில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆகுது, டிஸ்டார்ஷன் லெவலில். நீ அதை கவனித்து பார்த்து சொல்லு. உன் மனசில் படுறது நீ சொல்லு. அந்த வித்தியாசம் தெரியுதா? ஒரு மைனர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. லைட்டாக வோக்கல்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, பேஸ் வந்து இதோட கம்மியாக இருக்குது. லைட்டாக பேஸ் எல்லாமே இதோட கம்மியாக தான் இருக்கும். முரட்டுத்தனமாக பேஸ் கொடுத்து வச்சுருக்கானுங்க இந்த ரியல்மி கைஸ். ஸோ அதாங்க மொத்தம் வந்து ஃபேக்ட் என்னென்னா, மியூசிக் அப்படின்னு வரும்போது பேஸ் பிரியராக நீங்கள் உங்களுக்கு அதான் ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸ் 5 பண்ணியிருக்காங்க. தாராளமாக வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள். ஆக மொத்தம் இந்த கேபிளோட குவாலிட்டி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒன் ப்ளஸ்ஸாக இருக்கட்டும் 2299 ரூபா கொடுத்தா மட்டும் இதுக்கு என்ன தனியாக வந்து மெட்டல் கோட்டிங்கை கொடுக்க போகிறான். அதே கேபிள் தான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்தால் தப்பிச்சிடும். இல்லாட்டி பத்திரமா வாங்கின போது சீல்லாம் பிரிக்காமல் பீரோலே வச்சுருந்தா தப்பிச்சிடும். நீங்கள் யூஸ் பண்ணிட்டு தூக்கி ஓரமாக வச்சுட்டு திரும்ப எடுத்து யூஸ் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா கழுத்தரிக்கும். சரியா? ரெண்டுத்துலேயுமே மெட்டீரியல் கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல் தான். என்ன ஃபினிஷ் வந்து ஒன் ப்ளஸில் பயங்கரமாக இருக்கும். நீ தொட்டு பார்த்துட்டு பாருங்க. ஒன் ப்ளஸில் மேட் ஃபினிஷு ஒரு மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்குது. பட்டோட டிப்புமே கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த இது கம்ஃபர்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தது. அது காரணம் இது சின்னதாக இருக்கும், 12 பாயிண்ட் சம்திங் தான் இருக்கும். அது 13.6 mm பெருசாக இருக்கு, கொஞ்சம் குண்டாக இருக்குது. சரி, அது பரவாயில்ல. இப்போ அடுத்த ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் டிஃபரன்ஸ் வந்து இருக்குது. அதான் எதார்த்தம். நீங்கள் வந்து ஆஃபர் டைமில் வாங்குறதா இருந்தால் இப்போ பாருங்களேன் 1599 இதே ஆஃபரில் நீங்கள் வாங்கலாம். அப்படி இல்லையா ஒன் ப்ளஸும் உங்களுக்கு 1799 இருக்கலே லோயஸ்ட்டாக வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் ஃபேக்ட். அடுத்து இப்போ நம்ம பையன்ட்ட முக்கியமான கேட்க நினச்சது என்னென்னா, 5 மைக் இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. ஸோ இந்த 5 மைக் அப்படிங்கிறது வந்து அவுட்டோர் கால்ஸுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சரியா? ஸோ உனக்கு எப்படி இருந்தது? நான் பேசின முறுக்கு வண்டியில் வந்து ஒரு 45-50 முறுக்கிட்டு போகும்போது எங்கள் அம்மாட்ட பேசினேன். அது கொஞ்சம் விட்டு விட்டு கேட்டுதுன்னாங்க. ஆனால் ஒரு பயங்கர நாய்ஸி என்விரான்மெண்ட்டு. ஏன்ட்ட பேசினேன் மடுங்கிற பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இவருக்கு பேசினேன். சுத்தம் வண்டி போய்கிட்டே இருக்கோங்க. அதெல்லாம் கேட்கல. வெறும் 4 பேர் எப்போயாவது ஹார்ன் அடிச்சாங்கன்னா மட்டும்தான் கேட்டுச்சே தவிர பக்கத்தில் வண்டி போகுது கேட்குதா, ஆனால் இந்த வண்டி போகுது கேட்குதா, பஸ்ஸு போகுது கேட்குதான்னா அதெல்லாம் கேட்கல. அந்த ஆடியோ நீங்கள் எப்படி லிசன் பண்ணுவீங்க பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள். சொல்கிறேன். எங்கடா இருக்க? நான் இப்போ தான் ஹிந்தி வந்துருக்கேன்டா. நீங்கள் அவைலபிளாக இருப்பீங்களா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. உனக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா எனக்கு ப்ராப்ளம் இல்லை. கேட்குதா உங்களுக்கு? இப்போ செம்ம நாய்ஸியான ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்கீங்க. கேட்குதா? இல்லைடா, எதுவும் பிரச்சனை இல்லைடா, நல்லா தான் இருக்குது. பரவாயில்லையே, அப்போ நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வேற லெவல் நாய்ஸ் சுற்றி பூரா வண்டி போய்கிட்டே இருக்கு. புரியுது. வண்டி நாய்ஸ் கேட்கலையா சுற்றி? இல்லை பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்காங்க. இவங்க நல்லா பண்றது இல்லடா. கடந்த 2 வருஷமாவே பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் மைக்ரோஃபோன்ஸ் இன்க்ரீஸ் பண்றாங்களே. இப்போ ஹார்ன் சவுண்ட் மட்டும் தான் கேக்குது. இதுல 5 மைக் இருக்கு ஆக்சுவலி. ஆமா. இப்போ எல்லாருமே மைக் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. எதுக்குன்னா இதுக்கு தான். கால் நாய்ஸ் குவாலிட்டி அல்ட்டியா இருக்கும். ஓகே, கால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ இந்த அளவுக்கு நல்ல கால் குவாலிட்டியும் இருக்குது. ஸோ யாரெல்லாம் வந்து ஆஃபீஸ் கால்ஸ்க்காக நெக் பேண்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். அதே சமயம் அவுட்டோரில் வண்டியில் போகும்போது ஃபோன் பேசணும்னு நினைக்கிற ஒரு சிலர் இருப்பீங்க. உங்கள் ஒர்க் அந்த மாதிரி இருக்கும், அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஸோ அதுக்கும் கண்டிப்பாக இது சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். ஸோ 1599 ரூபாய்க்கு இது நல்ல பட்டான்னு கேட்டிங்கன்னா பேஸ் பீரியர்களுக்கான ஒன் ஆஃப் த பெஸ்ட். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் கால்ஸ் முக்கியம்னு நினைக்கிற நிறைய நபர்களுக்கு ஒரு நல்ல நெக் பேண்டாக அமையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. ரியல்மி லிங்க் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள், இதை அப்படியே பேர் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸோ நல்ல ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். இன்னும் எவ்வளோ நாள் வருது அப்படிங்கிறத நம்ம எப்படியா இருந்தாலும் சாய் வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். சாயை நமக்கு எல்லா கிளாரிட்டியும் கொடுத்துருவான். ஸோ நைஸ். நீங்கள் யாராவது யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணீங்க, அதோட கம்பேர் பண்ணும்போது இந்த அளவுக்கு நல்லா இருக்குது. சப்போஸ் இதோட பெட்டர் ப்ராடக்ட் நீங்கள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது என்னன்றதையும் சொல்லுங்கள். ரைட்டா? ரைட்டு. நிறைய பேர் கெட் நியூ யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்கிரேட் கன்சிடர் பண்ணுறதுனா இது ஒரு நல்ல ஆப்ஷன். கண்டிப்பாக. ரைட்டு, தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். வந்திருக்கும் சிவபரணி, சாய் பிரசாந்த். பார்க்கலாம். பாய். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இந்த நெக் பேண்ட்ல எல்லாம் போயிட்டு ப்ரோ கேமிங் நல்லா இருக்குமா ப்ரோ அப்படிலாம் கேட்காதீங்க. என்னதான் 45 மில்லி செகண்ட் 35 மில்லி செகண்ட் சொன்னாலும் மில்லி செகண்ட் லேட்டன்சி இருக்கும். இதுவே நீங்கள் வயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனையை தவிர்க்கலாம். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக. அதான் ஃபேக்ட்டு. நாளைக்கு பார்க்கலாம்.